இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நாகும் 3:6. உன்மேல் தீட்டானவைகளை எரிந்து உன்னை கனவீனப்படுத்தி உன்னை வேடிக்கையாக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். இந்த வசனம் யாருக்குன்னா விபச்சாரம் பண்ணுற மனிதர்களுக்கு. விபச்சாரம்னா எப்பயுமே பொதுவாக பெண்களை மட்டும்தான் சொல்கிறோம். ஆனால் விபச்சாரத்தில் ஈடுபடுகிற ஆண்களையும் விபச்சாரம் என்ற சொல் குறிக்கும். அப்போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி விபச்சாரத்தில் ஈடுபடும் போது தேவன் எல்லாருக்கு முன்னாடியும் தெரியப்படுத்தி வேடிக்கை காட்டுவேன்னு சொல்கிறாரு. விபச்சாரத்துக்கு இன்னொரு பொருள் துரோகம். தேவன் ஆதாம் ஏவலை படைக்கும்போது அண்ணன் தங்கையாவோ இல்லை அக்கா தம்பியாவோ படைச்சிருக்கலாம். ஆனால் தேவன் அப்படி செய்யாமல் கணவன் மனைவியாக தான் படைச்சார். அப்போ கடவுள் இந்த பூமியில் மனுஷர்களுக்கு கொடுத்த முதல் உறவே கணவன் மனைவி தான். முதல் என்ற வார்த்தையை எப்பயுமே தேவன் ரொம்ப விரும்புகிற ஒன்று. அதாவது அறுவடையில் முதல் பங்கு தேவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பார். அடுத்து முதல் தசம பாகம், பழி செலுத்துகிற மிருகங்கள், முதல்ல பிறக்கிற பிள்ளைகள், இப்படி எல்லாத்துலேயுமே முதல்ல இருக்கிற விஷயத்தில் தான் தேவன் ரொம்பவே ஆர்வத்தோடு இருப்பார். அதுக்காக 2வது 3வது படைப்புகள் மேலே தேவன் ஆர்வமாக இருக்க மாட்டார்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அடுத்து வாரதை விட முதல்ல இருக்கிற விஷயங்கள் தேவனுக்கு ரொம்ப விசேஷமானது. அப்போது முதல்ல உருவாக்கின உறவை நாம் அசிங்கப்படுத்தும் போது தேவனுடைய கோபம் சொல்ல முடியாத ஒன்றாக இருக்குது. தேவன் திருமணம் என்ற உறவுக்குள்ள அன்பு, நம்பிக்கை, பொறுப்பு இது 3ஐயுமே மையமாக வச்சு தான் குடும்பம் என்றதை உருவாக்குறாரு. இதில் ஒன்றில் நாம் சரியாக இல்லைனாலும் எல்லாத்தையுமே நம்ம தவற விட்டுறோம். எல்லாத்தையும் தவற விடும்போது குடும்பம் பாதிக்கப்படும். அப்போ குடும்பம் சிதைஞ்சு போக காரணமாக இருக்கிற மனிதர்களை தேவன் தண்டிக்கிறது மட்டும் இல்லை, அவங்கள எரிந்து போடுவேன்னு சொல்கிறாரு. அப்போ தேவன் விசேஷமாக உருவாக்கின திருமண பந்தத்தை இச்சைக்கு விட்டு கொடுக்காம நம்ம தேவனுக்கு பயந்து வாழணும். ஆமேன்.